மற்றொரு அண்மைச் செய்தி, இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்ன? வணக்கம். பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்தது. பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள இந்திய பெருங்கடல் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வாக வலுவடைந்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை இது நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதனால் பிப்ரவரி 21, பிப்ரவரி 22 ஆகிய 2 நாட்கள் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா.